إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله لا إله إلا الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين ولا تموتون வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் ஆகும். காரியங்களை நுழைவிப்பதாகும். பித்அத்தாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அடைகின்ற உண்மையான வெற்றி என்பது, தெளிவான வெற்றி என்பது, மகத்துவமான வெற்றி என்பது அது மறுமையில் தான் இருக்கிறது. இந்த பாடத்தை நாம் எல்லோரும் இன்ற குத்துபாவிலே உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்வோம். உண்மையான வெற்றி என்பது மறுமையில் தான் இருக்கிறது. நஷ்டமும் மறுமையில் தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 185வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிற போது குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும்.
ஒவ்வொரு ஆத்மா எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், இன்னமா இந்த உலகத்திலே உங்கள் பிரதிபலன் மறுமை நாளில் உங்களுக்கு நிறைவாக வழங்கப்படும். மௌத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை. இந்த உலகத்திலே நீங்கள் நல்ல செயல்களை செய்திருந்தால் மறுமை நாளில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். செய்து வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மனிதர்களுக்கு மட்டும் இக்தியார் என்ற ஒரு சாய்ஸ் பண்ற ஒரு விடயத்தை தந்திருக்கிறான். விரும்பியவர் நன்மையான காரியம் செய்யலாம், விரும்பியவர் பாவத்திலே மூழ்கி வாழலாம். ஆனால் மறுமை நாளில் உங்களுக்கு அதை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ. யார் நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்படுகிறாரோ, சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறாரோ, அப்ப உண்மையான வெற்றி என்பது என்ன? மறுமை நாளிலே நான் சுவனம் நுழைகிற பாக்கியத்தை பெறுவதுதான் உண்மையான வெற்றி. மறுமை நாளையிலே நான் தூரப்படுத்தப்படுவதுதான் உண்மையான வெற்றி. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக அந்த வசனத்தை முடிக்கிறான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர் என்று சொல்றான். துனியாவை படைச்ச இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை மயக்கமே அன்றி வேறில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள். இந்த உலகம் உங்களை மயக்கி விடுகிறது, உங்களை ஏமாற்றி விடுகிறது. அதிலே நிறைய பேர் ஏமாந்து விடுகிறார்கள். இது ஒரு அற்பமான உலகம், அழியக்கூடிய உலகம். இந்த உலகத்திலே ஒருவருக்கு கிடைக்கிற வெற்றி என்பதும் நிரந்தரம் இல்லை, தோல்வி என்பதும் நிரந்தரம் இல்லை. ஒருவர் இந்த உலகத்திலே தொடர்ச்சியாக நிம்மதியாக வாழவே முடியாது. அதான் இந்த உலகம். ரப்பு நம்மிடத்திலே, சகோதரர்களே, நாளில் நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறவர் தான் உண்மையாக வெற்றி பெற்றவர். உலகத்திலே நினைத்த வாழ்க்கை கிடைத்து விட்டது. இந்த உலகத்திலே விரும்பிய ஒரு பெரிய வீடை வாங்கி கட்டிட்டேன், நல்ல விரும்பின வாகனம் கிடைச்சிட்டு, நிறைய பிள்ளை குட்டிகள், இதெல்லாம் பெருமையாக சொல்ல முடியாது. அவைகள் அழிந்துவிடும். எந்த நேரத்தில் எப்படி மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது. சில மரணங்கள் நமக்கு மரணத்துடைய சிந்தனை அதிகம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மறுமை வெற்றி தான் உண்மையான வெற்றி என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது, சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தின் 15ஆம் வசனம் 14, குல் இன்னி அகாஃபு
குல் இன்னி அகாஃபு இன் அசைது ரப்பி அஸாப யௌமின் அதீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ரப்புக்கு நான் மாறு செய்து விட்டால் மறுமை நாளில் ஏற்பட இருக்கிற அஸாபை நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நல்லா தான் வாழ்றாங்க. சில நேரத்தில் ஒரு மூமின் நிறைய அர்ப்பணிப்புகளோடு தியாகம் செய்து இந்த மார்க்கத்துடைய கட்டளைகளை பின்பற்றி கஷ்டத்தோடு வாழுகிற போது ஒரு பாவி தாம்பிகமாக அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை நோக்கி, நபியை சொல்லுங்கள், என் ரப்புக்கு நான் மாறு செய்து விட்டால் மறுமை நாள் அடுத்த யுஸ்ரஃப் அன்ஹு யௌமஇதின் ஃபகத் ரஹிமஹு வதாலிகல் ஃபௌசுல் முபீன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை நாளில் ஏற்பட இருக்க தூரப்படுத்தப்படுகிறாரோ, யார் விலக்கப்படுகிறாரோ, ஃபகது ரஹிமஹு, அவருக்கு அல்லாஹ் அருள் செய்து விட்டான். சகோதரர்களே, நாங்கள் செய்கிற சாலிஹான அமல்களை கொண்டு மாத்திரம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், ஒருவர் மறுமை நாளையில் நரக வேத அவர் விடயத்திலே அல்லாஹ் ரஹமத்து செய்து விட்டான். புரிந்தது என்பது, அவர் அருளை பெற்றது என்பது அல்லாஹ் சொல்லுகிறான். வதாலிகல் ஃபௌசுல் முபீன், அது ஒரு தெளிவான வெற்றி. அப்ப அந்த வெற்றியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல மாதிரி சொல்லுகிறான். மகத்தான வெற்றி என்று சொல்லுகிறான், பெரிய வெற்றி என்று சொல்லுகிறான், தெளிவான வெற்றி என்று சொல்லுகிறான். மறுமை நாளையிலே நானும் நீங்களும் சுவர்க்கம் நுழைகிற பாக்கியத்தை பெறுவதுதான் சகோதரர்களே தெளிவான வெற்றி, மகத்தான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி அதன் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹந்தக் என்ற ஒரு யுத்தத்தை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். ஹந்தக், இந்த ஹந்தக் என்றால் தமிழ்ல அகழி, குழி தோன்றது. ஒரு அஹ்ஸாப்னு சொல்லுவாங்க. எல்லா படைகளும் முஸ்லிம்களை அழிக்க வந்த ஒரு யுத்தம் உண்டது. எல்லா படை மதீனாவுடைய எல்லையில ஒரு மிகப்பெரிய அகழியை சில போடுறாங்க. சில சஹாபாக்கள் கொட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் டைமில அப்படியே அந்த புழுதி முடி முழுவதும் அப்படியே மேனி எல்லாம் புழுதி படிந்திருந்தது. இத்தனைக்கும் அந்த அகழி தோண்டுகிற நேரத்திலே எல்லோரும் பசியோ, கடும் டயர்ட், கடும் சிரமம். இந்த சஹாபாக்கள் எல்லாரையும் பார்த்த ஒரு நல்ல அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆখিরাன்னு சொன்னார்கள். யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் அது மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை. யா அல்லாஹ் பொறுப்பாயாக என்று சொன்னாங்க. அந்த சொன்ன ஒரு வார்த்தை தான், பசியோடு அகழி தோன்றீங்க, கடும் டயர்டா இருக்கீங்க, தூக்கம் இல்லை,
ஆனா நீங்க நினைச்சு கொள்ளுங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது உண்மையான வாழ்க்கை அல்ல. மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்ற ஒரு செய்தியை இந்த சஹாபாக்களுக்கு சொன்ன போது சேர்த்து இந்த பணியிலே ஈடுபட்ட மக்காவாசிகள், மதீனாவாசிகள், முஹாஜிர்கள், அன்சார்கள், இந்த 2 பேருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ பொறுத்து விடுவாயாக, மன்னித்து விடுவாயாக என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் அருமை சஹாபாக்களும் மிக உறுதியாக இருந்த விடயம் என்ன தெரியுமா? மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்பது. உண்மையான வெற்றி என்பது மறுமையில் தான். அதனால் தான் நீங்கள் வரலாற்று நெடுகிலும் பாருங்கள், அந்த சிந்தனை, அந்த கொள்கை அவர்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்திருந்தது. நம்மிடத்திலே அதிலே பலவீனம் இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் இந்த தங்கள் உயிர்களை கூட இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் அருள் செய்த சில அடியார்களை தவிர பலருடைய உள்ளங்களிலே இன்றைக்கு துனியா அமர்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் துனியா துனியா என்ற அடிப்படையிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அடிப்படை கடமைகளை நிறைவேற்ற நேரம் கிடையாது, ஹலால் பேணுவது கிடையாது, ஹராத்தை தவிர்த்து கொள்வது கிடையாது, இந்த சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா என்று சிந்திப்பதற்கு நேரம் கிடையாது. ஓடிக்கொண்டு மலக்குல் மௌத் வந்து சொல்லுவாரு, உங்களோட நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்லுவார். எனக்கும் தெரியாது நான் எப்ப மௌத்தாகுவேன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் மறுமை வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, மறுமை வெற்றி தான் உண்மையான வெற்றி என்பதை ஆழமாக புரிந்தார்கள். அதனால் இந்த உலகம் அவர்களுக்கு சிம்பிளாக, சிறிதாகத்தான் தெரிந்தது. வர வேண்டும். இதனால் தான் உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பார்கள். அதுல அதிகமான சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் வெற்றிக்கான வழிகளை தான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், திருமிதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி உண்டு, தூதருக்கு மிக நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டு போனேன், பக்கத்துல போறேன். தூதர்கிட்ட நான் கேட்டேன், யாரோ யுதுகிலுனி அல் ஜன்ன வ யுபாஇதுனி அனின் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அமலை நீங்கள் அறிவித்து தாருங்கள், கற்றுத்தாருங்கள். அந்த அமல் என்னை சுவர்க்கத்துக்கு நுழைவிக்க வேண்டும், நரகத்திலே இருந்து என்னை தூரப்படுத்த வேண்டும். எதை செய்தால் அந்த மறுமையின் வெற்றி அடைந்து கொள்ளலாம்? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கேட்ட கேள்விக்கு முதலாவது விட சொன்னாங்க, நீங்க ஒரு பெரிய ஒரு விடயத்தை கேட்டுட்டீங்க, இது சின்ன விடயம் இல்லை, இது மிகப்பெரிய விடயம். அல்லாஹ் யாருக்கு அதை இலகுபடுத்தி இருக்கிறானோ அவர்களுக்கு அது இலகுவானது என்று சொன்னார்கள். சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று சொன்னாங்க. இபாதத் செய்து கொள், அவனுக்கு எவரையும் எதையும், ஐவேளை தொழுகைகளை நியமமாக நிறைவேற்றிவிடு, ஜகாத்தை கொடுத்து விடு, ரமலானிலே நோன்பு பிடித்து விடு, ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிடு. திரும்ப சொன்னாங்க, அபுவாபுல் ஹைரை பற்றி சொல்லவான்னு சொன்னாங்க. அபுவாபுல் ஹைர் என்றால் நன்மை செய்வதற்கான வாயல்கள், வழிகளை பற்றி உமக்கு நான் சொல்லட்டுமான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு திரும்ப அஸ்ஸௌம் ஜுன்னத் என்று சொன்னார்கள், உஃபரியான நோன்பு. இது ஒரு கேடயம். கேடயம் என்றால் இந்த உலகளை விட்டு உங்களை தடுக்கும் கேடயம்.
அடுக்கும் கிடையாது. இரண்டாவது சொன்னாங்க அஸ்ஸதகா, தான தர்மங்களை. ஜகாத் என்பது முந்தி சொல்லிட்டாங்க, அது கட்டாயம். சதகா, நிறைய சதகா செய்யுங்க. அது உங்கள் பாவங்களை அழித்து விடும். நெருப்பை அணைக்கலாம், உங்கள் பாவங்களை அழித்துவிடும். இது நன்மை செய்வதற்கான வழி. மூன்றாவது சொன்னார்கள், இரவு நேரத்திலே நடுநிசியில் எழுந்து தொழுங்கள். அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை செய்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே கற்றுக் கொடுத்தார்கள். நாங்கள் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு மெசேஜ் சொன்னாங்க. அதான் முக்கியமான மெசேஜ். அலா உஹ்பிருக், மேலே சொல்ல பூரணப்படுத்தக்கூடிய ஒன்றை உமக்கு நான் அறிவிக்கட்டுமான்னு சொன்னாங்க. நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த விடை அனைத்தும் பாழாகிவிடும் அல்லது முழுமை பெறாது. அது என்ன விடயம் ரசூலுல்லாஹ் கேட்கிறார் ஆர்வத்தோடு. உடன் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையினால் நாக்க பிடிக்கிறாங்க. நாக்க பிடிச்சிட்டு திரும்ப சொன்னாங்க, குஃப அலைக ஹாதான்னு சொன்னாங்க. உன்னுடைய நாவை ஹராமான பேச்சுக்களிலே இருந்து தடுத்துக்கொள், பாதுகாத்துக்கொள். உன்னுடைய நாவிலே இருந்து பொய் வெளியேறக்கூடாது, அடுத்தவர்களை கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, புண்படக்கூடிய அளவுக்கு பட்டப்பெயர் கொண்டு அழைக்க கூடாது, மற்ற முஸ்லிம்களை பரிகாசம் செய்யக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. இப்படியான ஹராமான பேச்சுக்களிலே இருந்து அப்படி நீ பாதுகாத்து கொண்டால் தான் மேலே சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் முழுமை பெறும். ரமலான் முழுக்க நோன்பு பிடிச்சிருக்கிறார், ஹஜ்ஜுக்கு நாவை திறந்தால் ஹராம் அமல்களில் என்ன பிரயோசனம்? அமல்களுடைய தாக்கம் இது வெற்றிக்கான வழி. மறுமை நாளில் சுவர்க்கம் என்ற வெற்றியை அடைய வேண்டும் என்றால் நாவை பாதுகாக்க வேண்டும். நாவை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா சொன்னாங்களே, நாவின் விபரீதங்களினால் தான் நிறைய பேர் மறுமை நாளையிலே நரக நெருப்பிலே முகம் குப்புற விழ இருக்கிறார்கள், தூக்கி எறியப்படுவார்கள். நாவை பாதுகாக்கவில்லை. ஹராமான விடயங்கள் தான் செய்து பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்ன ஒரு தொழுகையில போடுவோம், ரெண்டு பேரும் கூட்டாளி. பொடுபோக்குள்ள நண்பனை சந்திச்சு சொன்னான், நீ தொழணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் என்று சொன்னான். உடனே அந்த கூட்டாளி கோபம் வந்து சொன்னான், உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போன்னு சொன்னான். என்ன திருத்துவதற்கு அல்லாஹ் உன்னை அனுப்பல் என்று சொன்னான். இப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். தாவா செய்கிறார்கள், பொறுமையா இருக்கணும். தாவா செய் இவர் வந்து ஒரு ஆபித் மட்டும், ஒரு வணக்கசாலி. சொன்னாரு, இமோஷனல்ல முடிவெடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரு.
உன்னை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிவிட்டார். ஒரே ஒரு வார்த்தை என்ன, இன்னொரு நண்பனை பார்த்து உன்னை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டார் என்று சொல்லிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர்கள் 2 பேரும் மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதிலே தொழுகையில் பொடுபோக்கு செய்த மனிதனுடைய இந்த தொழுகை ஹக்குல்லா, அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அவருடைய நன்மைகள் எல்லாவற்றையும் அழித்து அல்லாஹ் அவரை நரகத்துக்குள் அனுப்பிவிட்டார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய நாவிலே இருந்து வெளியேற ஒரு வார்த்தை தான். அல்லாஹ் கேட்டானாம், மன்னிக்கின்ற உரிமை என்னுடைய கையில் இருக்கிற போது அதை நீ எப்படி கையில் எடுப்பாய்? நீ எப்படி சொல்லுவாய்? ஒரு முஸ்லிம் சகோதரனை பார்த்து நீ நம்மகிட்ட, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நான் நாடினா மன்னிப்பேன். அந்த ஒரு வார்த்தையின் காரணத்தாலே அவருடைய நன்மைகள் எல்லாம் அளிக்கப்பட்டு அவர் நரகத்துக்குள்ள போறார். மிகப்பெரிய ஒரு பாடம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளையிலே நாம் உண்மையான வெற்றியை இன்ஷா அல்லாஹ் பெற வேண்டும். அதான் என்னுடைய கொள்கை, உங்களுடைய கொள்கை. அதற்காகத்தான் நாங்கள் தியாகம் செய்கிறோம். ஆனால் அதை நாம் அடைவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய நாவு தான். அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விடயத்திலே நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். எனவே உண்மையான வெற்றி என்பது மறுமையின் வெற்றி, நாம் சுவர்க்கத்தை அடைவதிலே தான் இருக்கிறது. அந்த வெற்றியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل إبراهيم إنك حميد مجيد. كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நாம் எல்லோரும் மறுமை நாளில் ஒரு மனிதன் அடைகின்ற வெற்றிதான். உண்மையான நஷ்டம் என்பதும் மறுமை நாளில் ஒருவன் அடைகின்ற நஷ்டம்தான். இந்த அடிப்படை கொள்கையில் இருந்து கொண்டுதான் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதை தாண்டி ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் சிந்திக்க முடியும். சூழலுக்கு ஏற்ற ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இலங்கை நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை காலையிலிருந்து வாக்களிப்பு ஆரம்பமாக இருக்கிறது. இந்த கட்டத்திலே முஸ்லிம்களாகிய எங்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு காலம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சட்டத்தை நாங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக கட்டாயம் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்பவர்கள் எந்த வகையிலும் சமாதானத்திற்கு, பாதுகாப்புக்கு நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விடயத்தின் அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அமைந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அறிந்த ஒரு விடயம்தான், ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். அது அல்லாஹுவினால் எழுதப்பட்ட ஒரு விடயம். இந்த அகீதாவுக்கு முரணான கருத்துக்களும் எழுத்துக்களும் வெளிப்படக்கூடாது. அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான் என்ற குறிப்பிடுகிறான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் என்று அல்லாஹ் அழைக்கிறான். நீங்க சொல்லுங்க,
மாலிக்கல் முல்க் என்று அல்லாஹ் அழையுங்க. மாலிக் என்றால் அதிபதி, முல்க் என்றால் ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரத்தின் அதிபதியே என்று அழைத்து நீங்கள் சொல்லுங்கள். தூத்தில் முல்க மந்தஷா வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்தெடுப்பாய், கலற்றி எடுப்பாய். நீ நாடியவர்களை இழிவுபடுத்துவாய், கண்ணியப்படுத்துவாய் என்று சொல்ல கொள்கை. ஜனாதிபதி யார் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். நாங்கள் தீர்மானித்தவர்களாக எந்த வார்த்தையும் வெளியிடக்கூடாது. கூட அவங்க விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளருடைய பெயரை போட்டு இன்னும் அவர் ஜனாதிபதி ஆகுவதற்கு ஒரு நாள் 2 நாள் கொண்டிருக்கிறார்கள். அது அகீதாவுக்கு மாற்றமானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறுவனாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சில விடயங்களை, அடிப்படை கொள்கைதான், அதுல ஒரு விடயத்தை சொல்றாங்க. இப்னு அப்பாஸை அழைத்து அறிந்து கொள்ளுங்கள், உனக்கு ஒரு பிரயோஜனத்தை, ஒரு நலவை தர வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு எதையும் உமக்கு தர முடியாது. உம்மத் அனைவரும், மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை தர வேண்டும். அவர்கள் விரும்புகிறார், நாட்டம் தான் நடக்கும். இந்த உம்மத்தினர் அனைவரும் அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எந்த தீ பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன. ஒரு சின்ன பிள்ளைக்கு படிப்பித்த ஒரு முக்கியமான அகீதா விடயம், நாங்கள் முஸ்லிம்கள் கலா கதுரை நம்ப வேண்டும். கலா கதுரை நம்பினால் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுடைய செயல்பாடுகளும் எங்களுடைய பேச்சுக்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் தான் அமையும். மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாங்கள் ஓதுகிற ஒரு துஆவில் வலா முஅத்திய லிமா மனஅத் என்று ஓதுறோம். நீ கொடுத்து விட்டால் தடுப்பவர் கிடையாது, நீ கொடுக்காமல் தடுத்து விட்டால் கொடுப்பவர் கிடையாது. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின்னால சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யாரை இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்று அவன் நாடி இருக்கிறாரோ அவர் ஜனாதிபதியாக வருவார். அல்லாஹ்வுடைய முடிவில், அல்லாஹ்வுடைய தெரிவில் நிச்சயமாக ஹைர், ஒரு நலவு இருக்கும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் நாங்கள் ஒதுங்க முடியாது, அது நம்முடைய உரிமை, அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. அதே நேரத்திலே vote, சவுத் அண்ட் அரபுல சொல்லுவாங்க, எங்கட வாக்கு என்பது அமானிதம். இந்த மிம்பரிலே இருந்து கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், வாக்கு என்பது அமானிதம். நாம் சரியான முறையில் பயன்படுத்த, நாங்கள் போட்டியிடுகிற வேட்பாளர்களில் நமக்கு பிடித்த ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யலாம், அது நம்முடைய உரிமை. நான் அளிக்கின்ற வாக்கு அமானிதம் என்ற உணர்வு நம்முடைய வேட்பாளர்
இருப்பாரா? கடந்த காலங்களில் காப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவரா அல்லது அதற்கு எதிரானவரா? அதற்கு எதிரான கருத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர். அவர் ஜனாதிபதி. அப்படியான விடயங்களை நாம் பார்க்க வேண்டும். அது அமானிதம். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் நல்லா பேசுறார், லொஜிக்கலா பேசுறார், கட் அண்ட் ரைட்டா பேசுறார், வெட்டொண்டு துண்டு ரெண்டு பேசுறார், இதெல்லாம் அளவுகோல் கிடையாது என்பதே ஒரு சூனியம் தான். அதனுடைய பாதிப்போ நிலவோ இன்ஷா அல்லாஹ் 5 வருடங்களுக்கு இருக்கும். அந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதிலே முஸ்லிம்களுக்கு அதிக நலவு செய்யக்கூடிய எல்லாருமே முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருமே முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் என்றால் மார்க்கத்தில் ஒரு தியரி இருக்கிறது. 2 தீங்கு தரக்கூடிய விடயம் இருக்குதுண்டா, ஒரு குறைந்த தீங்கு செய்யக்கூடியவர் யார்? சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான். ஒரு பயணம், என்ன நடந்தாலும் கேள்வி கேட்கப்படாது. முதலாவது ஒரு கப்பல்ல ஏறினாங்க. அந்த கப்பல் ஏழைகளுக்குரிய ஒரு கப்பல். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாருன்னா அந்த கப்பல் ஒரு ஓட்டையை போட்டுட்டார். அப்ப மக்கள் செய்து விட்டார்கள். உடனே நான் சொன்னதானே நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி. இந்த நியாயக்கார அரசன் இருக்கிறான். அவன் எந்த ஒரு கப்பல் புதிதாக வந்தால் அந்த கப்பல் ஒரு ஓட்டையை போட்டு அது திருத்தப்பட்ட ஒரு பழுது பார்க்கப்பட்ட 2 தீங்கு உலமாக்கள் சொல்றாங்க. அநியாயக்கார அரசன் கப்பலை பறிப்பதும் ஒரு தீங்குதான், ஓட்டை போடுவதும் ஒரு தீங்குதான். இதுல எதை தெரிவு செய்ய? அதற்காகத்தான் பார்வைகள் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வரக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, வேறு மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் தான். எனவேதான் அவர்கள் எல்லோரும் நமக்கு தீங்கண்டா குறைந்த தீங்கை நாம் தெரிவு செய்ய வேண்டும். இந்த அடிப்படையை இந்த இடத்திலே அமானிதமாக நாங்கள் சொல்லித்தர வேண்டும். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, தேர்தல் தினத்திலே நாங்கள் வாக்களிக்க போக வேண்டும். அண்மையிலே நேற்றெல்லாம் நியூஸ்ல ஃபுல்லா சொன்னாங்க, தேர்தல் சட்டங்களை மதிக்கணும், நேர காலத்தோட போய் வாக்களித்து விட்டு வீட்டுக்கு வந்து விட வேண்டும். தேர்தல் வாக்களிப்பு நடைபெறுகிற குழப்பங்களை விளைவிப்பதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றம் சொல்லப்பட்டு விட்டது. முஸ்லிம்களாகிய நாங்கள் நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு நிலையத்திலே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் புரிகிறவர்களாக இருக்க வேண்டும். சில இளைஞர்களுக்கு அது ஒரு விளையாட்டு, வாப்பாக்கு தெரியாம பைக்கில் எடுத்துட்டு ஓடுறது, அல்லது வீட்டிலே உள்ள தாய் தந்தை பிள்ளைகளை கவனிங்க, போய் ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்கு பக்கத்தில் சிலரோடு சேர்ந்து கூடி நிற்கிறது சட்டப்படி குற்றம். அவர்கள் பிடிக்கப்பட்டால் வாக்களித்து விட்டு வீட்டை வந்து சந்தோஷமாயிருங்க. குழப்பம் விளைவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, சில இளைஞர்கள் உசுப்பேற்றப்படுகிறார்கள்.
முறுக்கேறிய நரம்பு, உசுப்பேற்றப்படுகிறார்கள். இருக்க வேண்டும் என்பதை மிக அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். வாக்களித்து விட்டால் வீட்டுக்கு வந்து விடுங்கள். ஆங்காங்கே கூடிக்கொண்டு இருக்க வேண்டாம். அது தேர்தல் சட்டத்துக்கு முரணானது. அதை நான் இந்த மிம்பரிலே வைத்து பொறுப்போடு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக நான் வாக்களித்த நாடினால் வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம். ரெண்டில் ஒரு முடிவு. இந்த கட்டத்தில் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? எல்லா இடத்திலும் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். நமக்கு விரும்பிய ஒரு இடத்துல மார்க்கத்தை எடுத்துட்டு மற்ற இடங்களத்துல மார்க்கத்தை விடக்கூடாது. அது யூதர்களுடைய பண்பு, யகூதிகளுடைய பண்பு, அது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல. வெற்றிகள் வருகிற போது அகங்காரம் கொண்டு ஆணவம் கொண்டு நாம் இந்த உலகத்திலே நடக்கக்கூடாது. அந்த வெற்றியை அமைதியான முறையிலே நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ஒரு ஜனாதிபதியை எங்களுக்கு தந்துவிடு. என்னுடைய வாக்கின் மூலமாக அவர் அடிப்படையிலே நான் அவருக்கு வாக்களித்திருக்கிறேன். அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு விட்டார். அவரை இந்த முஸ்லிம்களுக்கு சார்பான ஒருவராக ஆக்கி தந்துவிடு. இந்த முழு நாட்டுக்கும் நல்ல சேவை செய்யக்கூடிய ஒருவராக ஆக்கி தந்துவிடு. இதான் நம்முடைய துஆ. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை வெற்றிகள் வந்திருக்கின்றன. சீரா படித்திருக்கிறோம். எத்தனை வெற்றிகள். மக்கா வெற்றி, இரத்தம் சிந்தாத ஒரு புரட்சி தான் மக்கா. மக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுக்குள், மக்காவிலே இருந்து துரத்தப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மக்காவை வெற்றி கொண்டு போனாங்க. செய்தவர்களுக்கு மட்டும் மரணம். அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். யாரையும் அங்கே பரிகாசம் செய்யவில்லை, பழி. அந்த வெற்றியை மிக அழகான முறையில் அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்தார்கள். நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற போது கடைசியா சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்து கொள், அல்லாஹ்வை இஸ்திக்பார் செய்து கொள். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். அந்த அல் குர்ஆன் வசனம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ருகூஇலும் சுஜூதிலும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் தான் சொன்னார்கள், இந்த அத்தியாயம் என்பது அல்லாஹ்வுடைய அடையாளப்படுத்துகின்ற அத்தியாயம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்புகளை நாம் கடைபிடிக்க இல்லாத ஊர்வலங்கள், பட்டாசுகளை வெடிக்க வைப்பது, அவன் வளவுக்குள்ள பட்டாசை தூக்கி போடுறது, அவனுக்கு எதிராக எழுதுறது, அவனை கேவல. சகோதரர்களே, ஐவேளை தொழுகிறோம், பள்ளிக்கு வந்து வாயை திறந்தால் மற்றவருடைய மானத்தை வாங்குகிறோம். என்ன தொழுகை இது? ரமலான் முழுவதும் பள்ளிக்குள் இரவு வணக்கம் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறோம். என்ன நோன்பு, என்ன? அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போதும் நாங்கள் அதை இன்றைக்கு நம்முடைய சமூகம் மிகப்பெரிய ஒரு முசீபத்தை அனுபவித்து இப்போதுதான் அதிலே இருந்து நாங்கள் மீண்டிருக்கிறோம். அதற்கான காரணம் என்ன? சில இளைஞர்கள் மார்க்கத்தின் பெயரால் உசுப்பேற்றப்பட்டார்கள்.
அதனால் மிகப்பெரிய முசீபத்தை சந்தித்தோம். இன்று வரைக்கும் அதனுடைய வடு மாறவில்லை. வந்துவிடக் கூடாது. உசுப்பேத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பால் உசுப்பேத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே நாங்கள் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நாட்டின் சட்டத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். அப்படி மதிப்பளிக்கிறவர்கள் முஸ்லிம்கள் தானே. அடைந்து விட்டால் விரக்தி மனப்பான்மையோடு தேவையற்ற ஆர்ப்பாட்டங்கள், தேவையற்ற போராட்டங்கள், இவற்றிலே ஈடுபடுகிற அணிகளோடு சேர்ந்து நம்முடைய முஸ்லிம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வருகிறது. அதான் நம்முடைய நம்பிக்கை. நான் ஆதரித்த ஒரு வேட்பாளர் தோல்வி அடைந்து விட்டார் என்றால் நாம் ஒரு முடிவெடுக்கணும். அல்லாஹ் அதுல கைர வச்சிருப்பான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும், ஒரு உதாரணம். முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒருவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கு மாற்றமாகத்தான் வந்தது. நாம் என்ன நினைச்சோம்? அடிப்படையில் அந்த கைரை அல்லாஹ் 2 வருடங்களால் காட்டி பேச முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறான். ஒவ்வொன்றிலும் கைர் இருக்கிறது, நிலவை இருக்கிறது. அந்த நிலவை நாம் உணர்ந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்ன என்பது நமக்கு புரியாது. அல்லாஹ் ஒரு விடயத்திலே நம்மை சோதிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அதிலே கைர் இருக்கிற விடயம். அப்ப இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் விளங்கி வந்தால், நான் ஆதரித்த ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டாரா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சில நேரத்தில் நான் ஒரு பிழையான ஆளுக்கு வாக்களிச்சிருக்கலாம் என்று அவருடைய உண்மையான அப்ப இஸ்திக்பார் செய்ய வேண்டி வரும். வேட்பாளர் தோல்வி அடைந்து விட்டாரா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் இதுல கைர வச்சிருப்பான், நிலவை வச்சிருப்பான். இதுதான் ஒரு மூமின். சகோதரர்களே, ஞாபகப்படுத்துகிறோம், நாவினாலும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்கள், அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பவர்கள், அடுத்தவர்களுக்கு சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள், அவர்கள் தான் முஸ்லிம்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற போது அவன் சொல்லுகிற முகமன் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். சமாதானமும் பாதுகாப்புக்கு எதிராக எந்த செயல்பாடு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அப்ப இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் கவனத்திலே கொண்டு நம்முடைய இந்த தேர்தல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய ஆரம்ப விடயத்தை சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையான வெற்றி என்பது மறுமையின் வெற்றி தான், தோல்விதான். இந்த உலகத்திலே கிடைக்கிற வெற்றியும் வெற்றி வரும், பிறகு தோல்வி வரும். அப்படியோ காலம் எனும் சக்கரத்தை அல்லாஹ் சுழற்றி விடுவான். இன்றைக்கு வென்றவர் நாளைக்கு தோப்பார், தோத்தவர் வெல்லுவார். இதான் சுவர்க்கம் என்றால் வெற்றிக்காக அளவோடு முயற்சி, வெற்றிக்காக வேண்டி நாம் கடுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இருந்து தூரப்படுத்தப்படக்கூடிய அந்த நல்லடியார்களிலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாம்.